அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் சாதனை திட்டங்களை முதன்முறையாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பாராட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக சார்பில் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசின் திட்டங்களையே வழிமொழிந்திருப்பதாகவும், திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த திட்டங்கள் ஏற்படுத்தியிருப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் உணர்ந்திருப்பதன் தாக்கம்தான் இப்போது அந்த திட்டங்களையே காப்பியடித்து தேர்தல் வாக்குறுதியாக எடப்பாடி பழனிசாமி தந்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், மாதந்தோறும் 1000 ரூபாய் போன்ற வாக்குறுதியை தந்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததாக பேசினார் பழனிசாமி. குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து கடத்துவது போல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து திமுக மக்களை ஏமாற்றியது என்றெல்லாம் பேசிய பழனிசாமியின் நாக்குதான் இப்போது அதே திட்டங்களையே வாக்குறுதி என உருமாற்றி பேசுவதாக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதிதாக எதையும் வாக்குறுதியாக தர இயலாத பரிதாப நிலைக்கு போய்விட்ட பழனிசாமி, திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களையே அதிமுக வாக்குறுதிகளாக அறிவித்திருப்பது மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தொடரும் என்பதை காட்டுவதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லலாம். பெண்கள், மாணவர்கள், முதியோர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என எல்லோருக்குமான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதால் திராவிட மாடல் ஆட்சி 2.0 உறுதியாகிவிட்டதை எடப்பாடி பழனிசாமியே சங்கநாதம் செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நடக்காது என்று பழனிசாமி சொன்னதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி காட்டினார். இப்போது பழனிசாமி துளி கூட வெட்கமில்லாமல் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருப்பது வடிவேல் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் அது வேறவாய், இது நாரவாய் என்பது போலத்தான் உள்ளது என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். விடியல் பயண திட்ட பேருந்துகளை லிப்ஸ்டிக் பஸ்கள் என்று கிண்டலடித்து பெண்களை கொச்சைப்படுத்திய பழனிசாமியின் உதடுகள்தான் இப்போது பொய் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டிருப்பதாக பழனிசாமி விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கே குழிபறிக்கும் பாஜகவின் புதிய சட்டத்தை ஆதரித்த துரோகி பழனிசாமி தன்னை ஏமாற்றிக் கொள்ளலாமை தவிர தமிழ்நாட்டு மக்களை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தனது தோல்வியை உணர்ந்து கொண்ட வெளிப்பாடுதான் பழனிசாமி வெளியிட்டிருக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் என்றும், திராவிட மாடல் அரசு மக்களுக்கு வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றிதான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என நிர்வாகிகள் எல்லாம் பழனிசாமியிடம் புலம்பிய பிறகுதானே திடீரென இந்த வாக்குறுதிகளை வெளியிடும் யோசனை பழனிசாமிக்கு வந்திருக்கிறது என்றும் அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். மக்களிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் திமுகவின் திட்டங்களையே காப்பியடிக்கும் கையேறு நிலைக்கு சென்றுவிட்ட பழனிசாமியின் இந்த பம்மாத்து நாடகத்தை மக்கள் யாரும் நம்பப்போவதில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.